ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமி டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேன் பீட்சா. வீட்லேயே ஈஸியாக பீட்சா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம அவன் இல்லாமலே. இந்த பீட்சா ஒரு இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். இந்தியன் மசாலா யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ வாங்க ரெசிபியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1/4 கப் தயிர், அது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் மைதா. இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நீட் பண்ணோம்னா அது அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிடும். இப்போ இதை 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டோம்னா 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இது பெருசாக ரைஸ் ஆகாது, ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட் போடலை. இன்றைக்கி டாப்பிங்ஸ்க்கு பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் தயிர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, இதோட பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் கடலை மாவு சேர்த்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் மேரினேட் பண்ணி வச்ச பன்னீர் மிக்சரை போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் அதே சேம் பேனில் தான் பீட்சாவும் செய்ய போகிறேன். ஸோ அந்த பேனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த டோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சப்பாத்தி மாதிரி. அந்த பேன் ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது மேலே மொசரல்லா சீஸ் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக. சீஸ் ஃபுல்லாக டாப் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர், கட் பண்ணி வச்ச மஷ்ரூம், ஆனியன், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே மேலே டாப் பண்ணி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே டாப் பண்ணதுக்கப்புறமா சீசனிங்க்கு சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் சீசனிங்கும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பேனை லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி சீஸ் அப்படியே அந்த ஸ்ட்ரிங் மாதிரி வருதுன்ட்டு. பீட்சா பார்த்தாலே தெரியும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதோட அப்பியரன்ஸும் அதே மாதிரி இருந்துச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நம்ம பிட்ஸா நம்ம கட் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரிங் மாதிரி வரும்ல, அதே மாதிரி வந்துச்சு. செம்ம ஹாட்டாக சீஸியாக எம்மியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.